ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை பையனுக்கு என்கேஜ்மெண்ட் வந்தது. இதுதான் பெண் அண்டு மாப்பிள்ளை. ஸோ முழுக்க முழுக்க வீடியோ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அன்றைக்கி காலைல நாங்கள் 6 மணிக்கு ஏஞ்சதுனால ரொம்ப பசி எடுத்துச்சு. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாத்தூர் போகிறோம். அதனால் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு தாண்டி, மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு தாண்டிட்டு ஒரு சின்ன ரோட்டு கடையில் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அன்றைக்கி சாப்பிட ஆரம்பித்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா, அஸ்வின், எங்கள் அத்தை எல்லாருமே லைட்டாக ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அஸ்வின் அப்படின்னா பார்த்தான். ஓகே, அவனும் வண்டிக்குள்ளே போயிட்டான். அப்படியே அவனும் வண்டிக்குள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். சொல்லிட்டு, மாமா சாப்பிடுங்கண்ணா. இல்லைப்பா வேணாப்பாண்ணா. இந்த மாமா சாப்பிடுவாம்மா. இல்லைப்பா வேணாப்பாண்ணா. ஐயோ ஆமாம்மா சாப்பிடுவாண்ணா. இல்லைப்பா வேணாப்பாண்ணே. டப்புன்னு எடுத்து வாயில் போட்டான். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, இருக்கட்டும், சின்ன பையனா அப்படி தான் இருப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அங்கே ஒரு வாரமாக சாப்பிட்டுட்டு இருந்தார். ஓகே, நான் ஒரே ஒரு வாய் அனீஸ் கிட்டே வாங்கினேன். லைட்டாக டேஸ்ட் எப்படின்னு பார்த்தேன். இட்ஸ் குட் தான். ஓகேங்களா. ஓகே, மேம்பாலம் பார்க்கறதுக்கு மிகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது கட்டி முடிச்ச பிறகு தான் தெரியும் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்ட்டு. ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்து மூவ் பண்ணிவிட்டு, மாத்தூர் அந்த ரூட்டே ரைட் எடுத்தால் அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில். இந்த கோயில் தான் அது. இந்த கோயில் பேர் மறந்துட்டேன். கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டோம். ஓகே, இங்கே என்ன ஃபேமஸ்னால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மாத்தூரும் மாம்பழத்துக்கும் ரொம்ப ரிலேட்டட். அதனால இந்த பேரே வந்துன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம மண்டபத்துக்கு போயாச்சு. பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாம்பழம் இருந்தது, ஆப்பிள், எல்லா பழங்களும் இருந்தது. ஐயர் வந்து சில சாங்கிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து நம்ம மாப்பிள்ளையோட மச்சான். ஓகே, இங்கே எல்லாம் மாப்பிள்ளை சைடு, பொண்ணு சைடு எல்லாமே இருந்தாங்க. என்னுடைய தங்கச்சி லிடியா சொல்லுன்னா சொன்னாங்க. அத்தை பையன் அஸ்வின், எங்கள் அத்தை, மாமா எல்லாருமே இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்தாங்க. இவங்க எங்களுடைய இன்னொரு அத்தை. வீடியோ வந்து அனீஸ் தான் எடுக்கிறான். அதனால் அவங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ வேணே தெரியல. அவங்களும் ஒரு சொன்னாங்க. ஓகே, அன்றைக்கி வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, எங்கள் அம்மா இன்னும் சாங்கிங் வந்து சொல்லி முடிக்கல, சொல்லிகிட்டே இருந்தார். மீண்டும் நாங்கள் ஆடியன்ஸை வந்து வீடியோ எடுறோன்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், லிடியா இன்னொரு வாட்டி ஒரு சொல்லிட்டு ஹலோ ஹாய்னோ திருப்பி சொன்னாங்க. நானும் சொன்னேன், அவனும் சொன்னான், அத்தையும் சொன்னாங்க, மாமாவும் சொன்னாங்க. ஓகே, வயிறு வந்து அப்புறம் அந்த தலைப்பாலாம் கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு அப்படியே ஃபோட்டோவை பார்த்தாங்க. பட் தலைப்பா சரியாக உட்காரல தலையில். உடனே எங்கள் அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, அவங்க அழகாக கட்டி விட்டாங்க. அப்புறம் நம்ம ஐயா வந்து ஐயா வந்து கொஞ்சம் அந்த பன்னீர்லாம் தெளிக்க சொன்னார். தெளித்து முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை சொல்கிறாங்க, பொண்ணு உள்ளேருந்து வரப்போகுது இப்போ அப்படின்னு சொல்லி உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ரைட். இவங்கெல்லாம் வந்து பொண்ணு வீட்டு சைடு வந்து ஃப்ரெண்டு. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு மணமக்களை நம்ம வந்து வாழ்த்துறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா. ஓகே, அந்த விஷயங்கள்லாம் முடிய ஆரம்பிச்சிது. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மணமக்களை வந்து வாழ்த்த ஆரம்பித்தோம். ஓகேங்களா. ஒரே அரிசி, பூ, மலை, அந்த மஞ்சள்லாம் கலந்து நம்ம காலங்காலமாக பண்ணக்கூடிய மணமக்களை வாழ்த்தக்கூடிய அந்த ஒரு விஷயம். அத்தையும் மணமக்களை வாழ்த்துறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா, மணமகளுக்கு வந்து ரிங்கு போட சொன்னாங்க. மாப்பிள்ளை வந்து ரிங்கு போட ஆரம்பித்தார். ஓகேங்களா. மணப்பெண்ணுக்கு வந்து ரிங்கு போட்டாங்க. மணப்பெண் ரொம்ப அழகான ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த ரிங்கை வந்து அழகாக வாங்கிட்டாங்க கையில். மாப்பிள்ளையும் அப்படியே ஒரே பொன் சிரிப்பு. ஃபோட்டோக்கு ஸ்டில் கொடுக்குறாங்க, கரெக்டாக கொடுக்க சொல்லி. ஓகே, ஃபோட்டோகிராஃப் தான் தெரியுமே, எங்கே பண்ணாலும் அவங்க ஒர்க் அழகாக பண்ணுவாங்க. மணமக்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அதுக்கேற்ற அந்த ஃபோட்டோஸ், அந்த லுக் வைஸ் எல்லோரும் அவங்க கொடுக்க சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணமக்கள் அவங்க வந்து மாப்பிள்ளைக்கு ரிங்கு போட்டுட்டு அந்த போடுற மாதிரி போட்டுட்டு அழகாக வந்து அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஸ்டில் கொடுக்க சொன்னாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்தாங்க. அந்த கேப்பில் நிறைய பேர் சாப்பிட போயிட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிது.
ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணோம், வாங்க சாப்பிட போகலான்னு மேலே போயிட்டோம். வாங்க இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ தம்பி பையன், அவங்க ஒய்ஃபு, ஸோ எங்கள் பெரியம்மா, அவர் எங்கள் அத்தை, மாமா, ஏய் போ அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ அவங்க பையன், எங்கள் அத்தை, ஸோ அனீஷா, ஸோ இதுதான் வந்து நான், அது வந்து அஸ்வின். ஓகே, ஜாலியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எங்கள் அத்தை அவங்க ஃபேமிலி தனியாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக, மாப்பிள்ளை ஃபேமிலி ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். பட் இந்த ஃபோட்டோவில் வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை, இன்னொரு அத்தையும் இல்லை. நாங்கள் சாப்பிட போயிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து டைம் இல்லை, எல்லோரும் சாப்பிட போயிட்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். இடம் வேறு பத்தலை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் வைஸாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க ஆரம்பித்தோம். அழகான அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் அழகாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அத்தைலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ண கூப்பிட்றேன் பாருங்கள், அம்மா வாமா அப்பா வாமான்னு சொல்லி கூப்பிட்றேன், வாங்க டக்குன்னு எடுக்கலான்ட்டு. ஏன்னா அந்த டீமாக எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா 4 வருஷம் கேப் ஆகிடுச்சு இல்லையா. ஓகே, அப்புறம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாப்பிள்ளை வீடு தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தி, அந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் தான் இருக்கிறோம். ஓகே, அழகாக நின்று நாங்கள் அப்படியே ஸ்டில் கொடுத்து அழகாக வந்து ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு இடம் சரியாக இல்லாதனால, கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டேன். ஸோ தங்கச்சி பசங்களோட அது சூப்பராகவே இருந்தது. ஓகே, ஸோ எங்கள் 3 அத்தைங்க, அது எங்கள் 3 அத்தைங்க, எங்கள் அப்பா, மாப்பிள்ளைக்கு மாமா, சித்திங்க, சித்தி பெரியம்மா இருக்காங்க. ஓகே, ஓவரால் பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கள் அப்பாவும் தனியாக எடுக்க ஆரம்பித்தார். அவர் தனியாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் எடுத்தாச்சு. ஓகே, ஃபைனலி ஸோ நம்ம மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட். மாப்பிள்ளையும் பொண்ணும் பயங்கரமாக வைக்கப்பட்டாங்க. நான் மாப்பிள்ளை தான் அதிகமாக வைக்கப்பட்டாருன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.